வெரி குட். பண்ணது என்ன கிளாப்னு தெரியுதா? நான் பண்ணது ராக்கெட் கிளாப்பு. அடுத்து ஃபிஷ் கிளாப் பண்ணலாமா? எல்லாரும் ஃபிஷ் கிளாப் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே பிள்ளைகளா, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. நம்ம இப்போ முதலாவது பாட போகிறோம். நம்முடைய ஏசப்பா எப்பொழுதுமே ஜெய கிறிஸ்து, வெற்றி தருகிறவர். ஓகே, நீங்கள் பாடி ஏசப்பாவை துதிச்சு ஆக்ஷன் பண்ணுறப்பயே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஓகேவா? சரி, நான் முதல்ல பாடுறேன், அப்புறம் ஆக்ஷன் பண்ணலாம். நீங்கள் கவனிங்க, அப்புறம் நம்ம சேர்ந்து பாடி ஆக்ஷன் போட்டு ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஓகே பிள்ளைகளா, எல்லாரும் ரெடியா எழும்பி நின்று பாடுறீங்க. ரொம்ப ஈஸியான பாட்டு தான், சரியா? ஓகே, நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க அதையும் பாருங்க. பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து என்னோட சேர்ந்து பாடி நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே பிள்ளைகளா. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. இயேசு ராஜாவுக்கு ஜெயம் சொல்லு. வெரி குட், வெரி குட். ஈஸியா நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க. நல்லா பாடுறீங்க, ஆக்ஷன் பண்றீங்க. ஓகே பிள்ளைகளா, ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா. நீங்க தொடர்ந்து வீட்டில் இந்த பாடல்கள்லாம் பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஓகேவா? சரி பிள்ளைகளா, வெரி குட், வெரி குட். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது தான் டிஷ்யூ பேப்பர். சரிங்களா? டிஷ்யூ பேப்பர் தான் இதுக்கு தேவையானது. நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு பைபிளையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம பைபிளில் வசனம் பார்க்கணும்ல, அதுக்காக பைபிளை வசனம் பார்க்கணும்ல, அதுக்காக பைபிளையும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்படி நம்ம ஓரமாக அடிக்க வச்சுருவோமா? இருக்கட்டும். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் இந்த மாதிரி விரிச்சுக்க போகிறேன். இது அப்படி ஓரமாக வச்சுருவோமா? இது வச்சுட்டாச்சு. அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம இந்த மாதிரி விரிச்சுக்குவோம். விரிச்சதுக்கப்புறம் நான் மடிக்கிறது மாதிரியே மடிங்க. சரிங்களா? இந்த மாதிரியே பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, மடிச்சுட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் நம்மளால் கிழிக்க முடியுதான்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், நான் எதுவுமே செய்யலை. நான் சும்மா லைட்டாக தான் பண்ணேன். அது உடனே டேர் ஆகி கிழிஞ்சு வந்துருச்சு பாருங்கள்.
ஒன்றே ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பண்ணேன், ரொம்ப பண்ணல, சும்மா கொஞ்சமாக பண்ணதுக்கே கிழிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுருவோமா? மீதி இருக்க அடுத்து வேறு நிறைய டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து விரிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம செஞ்ச மாதிரி இதுலேயும் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கணும், சரிங்களா? இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டுக்கப்புறம் அடுத்த ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து, சரிங்களா, வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை விரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு டிஷ்யூ பேப்பர் அதே மாதிரி விரிச்சிட்டேன். இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்கத நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடணும். இது பாருங்களேன், நான் அப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க டிஷ்யூ பேப்பரை திருப்பி இந்த மாதிரி மேலே வச்சு அதையும் கூடயே செஞ்சு நீங்கள் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? இதே மாதிரி ரோல் பண்ணிட்டு அதே மாதிரி என்கிட்ட இருக்க ஒன்றும் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சா, அதையும் சரி பண்ணிடலான்னு நான் பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம இதே மாதிரி உள்ளே வச்சு நான் சொன்ன மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஷ்யூஸ் இதுக்குள்ளே நிறையா இருக்குது, ஒன்று தான் லாஸ்ட்டு, சரிங்களா? ரெண்டு வந்து நம்ம வச்சுட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சு இந்த மாதிரி விரித்து விரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணோம்ல, இதை ரோல் பண்ணி வச்சுருக்காது திருப்பி இந்த மாதிரி வச்சு இதே மாதிரி ரோல் பண்ணிட்டு இப்போ நான் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது கிழிக்க முடியுதான்னு பார்ப்போமா? அப்பா, கிழிக்கவே முடியல. நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சுத்தமாக கிழிக்க முடியல. இது என்ன குறிக்குது தெரியுமா? இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருக்கும் போது ஈஸியாக நம்மளால் கிழிக்க முடிஞ்சிச்சு குட்டீஸ். பட் நிறைய டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம செய்யும் போது நம்மளால் ஈஸியாக கிழிக்க முடியல, தெரியுமா? ஆமாம் குட்டீஸ், இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஒரு வசனத்தோட அர்த்தம் சொல்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கள்ட்ட பைபிளில் வசனம் சொல்லி அர்த்தம் சொல்லுவோமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், டெமோ பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, வெரி குட். அப்போ எல்லாரும் ஓ எஸ் ஜீசஸ் வேகமாக ஒருத்தர் சொல்லிடலாமா? ஓகே, அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஓ எஸ் ஜீசஸ். வெரி குட், எல்லோரும் சூப்பராக சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? ஓகே, ஆமாம், டெமோட மீனிங் உங்களுக்கு எல்லோரும் புரிஞ்சிச்சா? பாதி புரிஞ்சிச்சு, ஆனால் பாதி புரியலக்கா அப்படின்னு சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. ஓகே, அதனால தான் அக்கா இப்போ உங்களுக்கு அந்த டெமோவோட மீனிங் சொல்ல போகிறேன். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்க, அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருந்த அந்த ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணி கிழிச்சும் போது அது என்னாச்சு? ஆமாம், கிழிஞ்சிருச்சுல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிழிஞ்சிருச்சு. அதுக்கு ரொம்ப எஃபர்ட்டு ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம போடவே அவசியமே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது கிழிஞ்சிருச்சு. ஆனால் இதுவே நம்ம நிறைய டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு நம்ம கிழிச்சு பார்த்தோம், அப்போ அது கிழிஞ்சிச்சா? கிழியவே இல்லைல்ல, ரொம்ப நம்ம ஸ்ட்ரென்த் போட்டாலும் அது கிழியவே இல்லை, அப்படி தானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த பேதுருக்காக ஆமாம் எல்லாருமே ஜெபிச்சாங்க, சபை எல்லாருமே ஜெபிச்சாங்க. அப்போ பேதுரு அங்கிள் என்ன செஞ்சார்? விடுதலையாக்கப்பட்டார். நாம் வந்து கதவை தட்டினார், அப்படி தானே?
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து நம்ம ஜெபிச்சோனாலும் ஒற்றுமையாக இருந்தால் அங்கே நிறையா நம்மளை யாராலுமே ஈஸியாக பிடிக்கவே முடியாது. ஆமாம், எப்படி அந்த சபையாரெலாம் கூடி ஜெபிச்சா, அதனால தானே அந்த தூதன் மூலியமா பேதுரு விடுதலை ஆக்கப்பட்டாரு. ஆமாம், நீங்களும் மாயமற்ற அன்புள்ளவர்களாக எல்லாரோட என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்களும் ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு ஆமாம் எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் சேர்த்துக்கணும், யாரையும் ஒதுக்கக்கூடாது. சரியா? ஓகே, நீங்கள் எல்லாரும் ஏசப்பா பிள்ளையாக நடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய். ஸ்டோரி என்ன அப்படின்னா, கூடி ஜெபிக்கிறது. கூடி ஜெபிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம இந்த வார ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே ப்ளீஸ். கூடி ஜெபிக்கிறதுனா என்ன? கூடி ஜெபிக்கிறதுனா ஏசப்பா பைபிளில் கூட ஒரு வார்த்தை வந்திருக்கு, எங்கு 20-30 கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கு நான் உள்ளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கூடி நம்ம அம்மா நம்ம அப்பா இல்லை நம்முடைய சகோதரர்களோட நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அற்புதம் இங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஏசப்பாவுடைய சீசர்களாகிய அப்போஸ்தலர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏசப்பாவுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போய் சொல்கிறாங்க, அவங்களுடைய மகிமையை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லும் பொழுது நிறைய அற்புதங்கள் ஏற்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பாவை மனதார ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த மதர் குரு இருப்பார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன இவங்க போய் ஏசப்பா பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்களே, இது வாரத்திலே நம்ம கண்டிச்சு வைக்கணும், இல்லைன்னா இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஏசப்பாவுடைய மகிமையை சொல்லிடுவாங்க அப்படின்னு அந்த மதர் குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர்கிட்ட போய் இனிமேல் நீங்கள் ஏசப்பா பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த நாட்டு ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஏசப்பாவுடைய சீசர்கள் எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொருத்தவங்களாம் கொலை செய்கிறாங்களா. அப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் சிறையில் அடைச்சிடுறாங்களா. அப்போ சிறையில் அடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, 4 அடுக்கு பாதுகாப்பு. எத்தனை அடுக்கு? 4 அடுக்கு பாதுகாப்புள்ள ஒரு சிறையில் அவரை வச்சுருக்காங்களாம். அப்போ ஒரு அடுக்கில் எத்தனை காவலாளர்கள் இருப்பாங்கன்னா 4 காவலாளர்கள். சரியா? 4 காவலாளர்கள் கொண்டதுதான் ஒரு அடுக்கு. அப்போ அப்படி 4 அடுக்கு உள்ள பாதுகாப்புல யாரை வச்சிருக்காங்க? பேதுருவை வச்சிருக்காங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட பேதுருடைய அவங்களுடைய தாய், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஜெப கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே கூடி ஜெபிக்கிறாங்க. நம்ம எப்படியாவது பேதுருவை விடுதலை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? கூடி ஜெபிக்கிறாங்க. எங்க கூடி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில் கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெப குழுத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்து எப்படியாவது பேதுருவை விடுதலை பண்ணணும் அப்படின்னு கூடி ஜெபிக்கிறாங்க. அப்போ கூடி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? கூடி ஜெபிக்கும் பொழுது 4 அடுக்கு பாதுகாப்புள்ள அந்த சிறைச்சாலைக்குள்ள யாருமே உள்ள போக முடியாது. ஆனா இந்த பேதுரு என்ன பண்றாரா? நல்லா தூங்கிட்டு இருக்காராம். இப்ப தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தேவதூதன் வராராம். அவர் என்ன பண்றாராம்? பேதுருவை தட்டி எழுப்புறாராம். பேதுருவே எந்திரி அப்படின்னு சொல்றாராம். உடனே பேதுரு எந்திரிக்கிறாராம். அவர் எந்திரிக்கும் போது அவருடைய கையில விலங்கெல்லாம் போட்டிருப்பாங்களா. அப்ப அந்த விலங்கெல்லாம் சாவி வச்சாதான் நம்மளால திறக்க முடியும். ஆனா அது அப்படி அழகா கலண்டு கை விலங்கு கால் விலங்கு எல்லாமே அப்படி கலண்டு கீழே விழுந்துருந்தான். விழுந்த உடனே வா பேதுருவே போகலாம் அப்படின்னு அந்த 4 அடுக்கு காவலை தாண்டி தேவதூதன் அழைச்சிட்டு வர்றாரு. தேவதூதன் பேதுருவை அழைச்சிட்டு வெளியில வர்றாரு. வெளியில வந்ததுக்கப்புறம் ஒரு தெரு மாதிரி இருக்கான். அந்த தெரு என்ன தெரு அப்படின்னா, அந்த யோவானுடைய தாய் அவங்க இருக்கிற அந்த வீட்டோட தெரு. உடனே பேதுருக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இதெல்லாம் நடக்குது நம்ம அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்ப அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த
யோவானுடைய தாயோட மரியாள் வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. அப்போ கதவை தட்டும் பொழுது ஒரு குட்டி பெண் உள்ளுக்குள்ள சத்தம் கேட்குதான். எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்களாம், கர்த்தரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ இந்த பேதுரு என்ன பண்ணுறாராம், அப்போதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஓ, அப்போ ஏசப்பா ஜெபம் பண்ண ஏசப்பா தான் அவருடைய தூதனை அனுப்பி நம்மளை அந்த காவல்ல இருந்து அந்த சிறையிலேருந்து விடுவிச்சு நம்மளை இங்கே கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். அப்போ அந்த யோவானுடைய தாய் மரியாள் வீட்டை பார்க்குறாரா, வீடு பூட்டி இருக்கான், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கதவை தட்டுறாரு. அப்போ கதவை தட்டும் பொழுது ஒரு குட்டி பெண் வராங்களாம். அந்த பெண் யாருன்னா ரோதை. ஒரு குட்டி பெண் வருது, ரோதை. அந்த பெண் வந்து எட்டி பார்த்துட்டு இந்த மாதிரி பேதுரு வந்து வாசலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா உள்ளே போய் சொல்றதுக்காக போயிடுச்சான். அப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ், அப்போ நம்ம ஒருவராக ஜெபிக்கிறதுக்கும் நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா எவ்வளோ பெரிய சிறைகள் இருந்தாலும் அந்த சிறையிலிருந்து நம்மளை என்ன பண்ணுவார், விடுதலை ஆக்குவார். உங்களுக்கும் சிறை போன்ற ஒரு பெரிய பிரச்சனை, 4 அடுக்கு பாதுகாப்பு. ஆனால் அந்த 4 அடுக்கு பாதுகாப்புலையும் பேதுரு என்ன பண்ணுறாரு, அப்படியே அழகாக கூட்டிகிட்டு தேவதூதன் வெளியில் கொண்டுட்டு வந்து விடுறாரு. அப்போ அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வணங்குறோம். அப்போ நம்மளுடைய ஏசப்பாவையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கூடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ கூடி ஜெபிக்கும் பொழுது நம்ம பெரிய அற்புதங்களை நம்மளால பெற முடியும். அப்போ நம்ம ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம், சிறை போன்ற காரியமாக இருக்கலாம், இந்த காவல் இந்த கட்டிலிருந்து எப்படிதான் நம்ம விடுபடலாம் அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஆனால் ஏசப்பா நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது நம்ம அப்பா கூட ஜெபிக்கலாம், நம்ம அம்மா கூட ஜெபிக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சகோதரிகளோட ஜெபிக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜெபிக்கலாம். அப்போ நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா மிகப்பெரிய ஒரு வல்லமையை செய்வார். ஓகே குட்டீஸ், நீங்களும் அதே மாதிரியே கூடி ஜெபிப்பீங்களா? ஓகே குட்டீஸ், சூப்பர். ஓகே, இப்போ என்ன பார்க்குறீங்க, சிறைச்சாலை வீரர்களை பார்க்குறீங்க. மொத்தம் எத்தனை அடுக்கு வச்சுருக்கேன், 4 அடுக்கு வச்சுருக்கிறேன். ஓகே, நான் ஸ்டோரியில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பேதுருவை 4 அடுக்கு அந்த பாதுகாப்பில் தான் அவரை உள்ளே வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, 4 போர்ச்சேவகர்கள் கொண்டது டேஷ். மொத்தம் நான் எத்தனை அடுக்கு வச்சுருக்கிறேன், 4 அடுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கே நான் ஏற்கனவே ஸ்டோரியிலையும் சொல்லியிருக்கேன், ஈஸி தான். ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ ஒரு அடுக்கில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு அடுக்கில் எத்தனை பேர் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே குட்டீஸ், பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பதை கேள்விப்பட்ட திருச்சபை மக்கள் எல்லோரும் டேஸ் வீட்டில் ஒன்று கூடி ஜெபித்தனர். யாருடைய வீட்டில்ப்பா ஒன்று கூடி ஜெபிச்சாங்க? திருச்சபை மக்கள் எல்லாருமே பேதுருவா சிறைக்கு கொண்டு போய் சிறையில் போட்டாங்க, அவரை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்னு ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க. அது யாருடைய வீட்டில்? நான் உங்களுக்கு ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன், ஞாபகம் வந்துருச்சா? யாருடைய வீட்டில்? நல்லா யோசிங்க. பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பதை கேள்விப்பட்ட திருச்சபை மக்கள் எல்லோரும் டேஸ் வீட்டில் ஒன்று கூடி ஜெபித்தனர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஈஸி தான், நான் ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன். ஓகே குட்டீஸ், இப்போ ஒரு 2 பிக்சர் பார்க்குறீங்க. அதில் ஃபஸ்ட்டு பிக்சர் யார் அப்படின்னா அது பேதுரு. ஓகேவா? அடுத்து செகண்ட் பிக்சர் கதவை தட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 பிக்சர், இப்போ இந்த 2 பிக்சருடைய 2 பிக்சரும் நமக்கு என்ன சொல்லப்படுது? பேதுரு கதவை தட்டுறாரு. ஓகே, பேதுரு கதவை தட்டுறாரு. அப்போ பேதுரு கதவை தட்டும் பொழுது ஒரு பெண் வெளியில் வர்றாங்க. அந்த பெண்ணோட பேர் என்ன? நான் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பேதுரு கதவை தட்டும் பொழுது ஒரு பெண் வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க. அந்த பெண் பார்த்துட்டு உள்ளே போய் பேதுரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணோட பேர் என்ன நான் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன்.
கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ்? ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம்ப்பா? இன்றைக்கி நம்ம தி புக்ஸ் ஆஃப் தி பைபிள் பார்க்க போகிறோம். பைபிளில் இருக்க ஆகமங்களை பற்றி ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா சார்ட், சிசர், அப்புறம் ஸ்கேல், ஸ்கெட்ச், அப்புறம் த்ரெட். உங்கள்கிட்ட த்ரெட்டு இல்லைன்னா ரிப்பன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பென்சில், எரேசர், 2 A4 ஷீட், 2 A4 ஷீட், அப்புறம் சார்ட் பேப்பர், க்ரையான்ஸ், அப்புறம் கம், அப்புறம் பைபிள். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி கிராஃப்ட் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேப்பா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டை எடுத்து அதை வந்து இப்போ நம்ம சார்ட் எடுத்துட்டோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ ரெண்டாக இப்படி மடிச்சுக்கணும். நல்லா பார்த்து மடிங்க. இப்படி மடிச்சுட்டு ஓகேவா, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் நான் வரைஞ்சிருக்கேன். அதை வரைஞ்சிருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பிளாக் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு நான் வந்து பிளாக் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அவுட்லைன் பண்ணலாம். அவுட்லைன் கொடுக்கலாம். பார்த்து பொறுமையாக கொடுங்க. ஸ்கேல் எடுத்து இதுக்கு நீங்கள் வந்து கொடுங்க, லைன் போடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம மேலே அதுக்கு ஒரு நம்ம ஸ்கெட்ச் பார்டர் கொடுப்போம். அப்புறம் கீழே ஓகே. இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம். ஸ்கேல் வச்சு லைன் போடுவோம். பார்த்து பொறுமையாக போடுங்க. ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இது வந்து ஒரு புக்கோட ஸ்க்ரால் மாதிரி இருக்குது. இந்த பிக்சரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம சிசர் எடுத்துக்கலாம். இப்போ சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சிசர் எடுத்து கட் பண்ணலாம். பார்த்து கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இப்படி பொறுமையாக கட் பண்ணுங்க. பார்த்து கட் பண்ணுங்க.
கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனால் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம முடிக்க போகிறோம். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த சார்ட்டை ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்லப்பா, அதில் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம கம் எடுத்துக்கலாம். கம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கார்னர் பேப்பரில் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நீ நடுவுலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரீங்களா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட், சூப்பர். ஓகே, இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த சார்ட் பேப்பர் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் ட்ரை ஆகட்டும். நல்லா ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் கழித்து நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரியா இல்லைன்னா. ஓகே, நம்ம கட் பண்ணுவோம்.
ஓகே, நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே, இதை நம்ம மட்டும் தனியாக வச்சுக்குவோம். ஓகே, நம்ம இப்போ இன்னொரு A4 ஷீட் நான் சொன்னேன் இல்லையா, 2 A4 ஷீட் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இன்னொரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 4 மடிச்சுட்டு நீங்கள் லைன் போட்டு வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ண அந்த 4 பீசஸையுமே இங்கே அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம எப்படி வந்து விசிறிலாம் மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் மடிங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு மடிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி மடிங்க. அப்புறம் இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணணும். பார்த்து கட் பண்ணுங்க. இந்த சைடும் கட் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி விரிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து ஒன்றோடு இப்போ நம்ம ஒன்று இதை நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் நம்ம செகண்ட் பேப்பரோட ஒட்டிக்க போகிறோம். கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கம் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம். இது ஒன் சைடு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இது வந்து ஒன் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்காகவும் இன்னொன்று வந்து நியூ டெஸ்ட்மெண்ட், அதாவது பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய. இப்போ நம்ம புதிய ஏற்பாடு எழுதிட்டோம். இப்போ நம்ம புதிய ஏற்பாடு எழுதியிருக்கோம், அப்புறம் பழைய ஏற்பாடு எழுதி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே, வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ண அந்த சார்ட் பேப்பரை நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போ அதில் ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், அதாவது பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடும் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரே கலர் இருக்கனால இதே மாதிரி நம்ம ஒயிட் பேப்பர், அதாவது நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்காக வந்து கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ நான் வந்து
2 A4 ஷீட்ஸ் சொன்னேன், நீங்கள் இன்னொரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது பேப்பர் ஏதாவது இருந்தால் கூட அதை கூட எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வரையலாம். வரைஞ்சிட்டோம். இதே மாதிரி 3, 1 வந்து பழைய ஏற்பாடு, இன்னொன்று வந்து புதிய ஏற்பாடு, இன்னொன்று வந்து ரெண்டும் சேர்த்து தி புக்ஸ் ஆஃப் தி பைபிள். எல்லாமே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்த்து தான் இந்த புக்ஸ் ஆஃப் தி பைபிள். ஓகேவா? இந்த 3 நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். சிசர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கிராஃப்ட் நம்ம பண்ணோம்னா நம்ம ஈஸியாக அந்த ஆகமங்களை நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஒன் சைடு அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொன்னே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3மே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3 பீசஸையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதில் நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்ம இந்த 3 பீசஸையும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை எழுதலாம். ஃபர்ஸ்ட் பீஸில் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னா பழைய ஏற்பாடு. ஓகேவா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எத்தனை இது இருக்குது அப்படின்னா, ஆகமங்கள் இருக்குது அப்படின்னா 37 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூ டெஸ்டமெண்ட். அதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 27. நீங்களும் என் கூட அப்படியே எழுதுறீங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ரெண்டும் சேர்த்து, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டும் சேர்த்து தி புக்ஸ் ஆஃப் தி பைபிள். ஓகே, ரெண்டும் சேர்த்து எவ்வளோப்பா? ஓ, சொல்கிறீங்களா? வெரி குட், 66. ஓகே, இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த சார்ட் பேப்பர் எடுத்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கம் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு திரும்பி கம் எடுத்து அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கடைசியாக தி புக்ஸ் ஆஃப் தி பைபிள், அதை நம்ம லாஸ்ட்டாக பேஸ்ட் பண்ண போகிறோம்.
இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கடைசியாக. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி செஞ்சு வச்சோம் இல்லையா, நம்ம அந்த ஃபேன் மாதிரி விசிறி மாதிரி செஞ்சு வச்சத ஃபர்ஸ்ட் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது பழைய ஏற்பாடு நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி இந்த புக்ஸ்லாம் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி மடிக்கலாம். ஓகே, மடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஆதியாகமும் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஆதியாகமும் தெரிய மாதிரி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நீங்கள் எப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஆதியாகமும் வச்சுக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு நம்ம வந்து த்ரெட்டை வச்சு டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி ஓகே நம்ம டைப் பண்ணுவோம். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து இந்த மாதிரி பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு இது மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணி அடுத்து இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கம் எடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் கம் யூஸ் பண்ணிக்கலாம், செலோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப்லர், ஏதாவது வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு நேராக நீங்கள் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் வந்து நம்ம ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூ டெஸ்டமெண்ட் இதை எடுத்துக்குவோம். அதையும் நம்ம வந்து இந்த லெட்டர்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம மடிச்சுக்குவோம். அப்புறம் வந்து த்ரெட்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நியூ டெஸ்டமெண்ட் நேராக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து அவ்வளோதான் இந்த கிராஃப்ட்டு. ஓகே, நம்ம இப்போ இதுக்கு ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்து நம்ம இதை முடிச்சிடலாம் கிராஃப்டை. இந்த மாதிரி நீங்களும் கிராஃப்ட் பண்ணி நீங்களும் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் தி பைபிள் படித்து ஓகேவா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த புக்ஸ் ஆஃப் தி பைபிள் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் பைபிளில் இருக்க அதெல்லாம் தேடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா?
இந்த மாதிரி இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் தி பைபிள் கிராஃப்ட் ரெடி. ஓகே, நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? ஓல்ட் டெஸ்டமெண்ட் 37, நியூ டெஸ்டமெண்ட் 27. இப்போ நம்ம இங்கே வந்து கலர்ஸ்லாம் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இன்னும் டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே குட்டீஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க, ஓகேவா? நீங்கள் வந்து இன்னும் இதில் நிறைய டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். வந்து நிறையா அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கூட வரையலாம். ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணலாம், ஓகேவா? அக்கா வந்து உங்களுக்கு சிம்பிளாக பண்ணி காட்டியிருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து இங்கே புக்ஸ் ஆஃப் தி பைபிள் இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். தி புக்ஸ் ஆஃப் தி பைபிள் அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம், ஓகேவா? ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம், ஓகேவா? இப்படி சூப்பராக இருக்கா? நீங்களும் படிங்க, இயேசுவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க நல்லா. பிறருக்கும் இந்த கிராஃப்டை பற்றி சொல்லிக் கொடுங்க, ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டைப் பண்ணி நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா கூட ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் பார்டர் அந்த மாதிரி பண்ணலாம், கலர் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ பார்டர் மட்டும் கொடுக்குறேன், ஏன்னா ப்ளைனாக இருக்கு இல்லையா. அக்கா வந்து பார்டர் மட்டும் கொடுக்குறேன். நீங்களும் பண்ணுறீங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்டர் போட்டோம். அவ்வளோதான், இந்த புக்ஸ் ஆஃப் தி பைபிள் கிராஃப்ட் ரெடி. நம்ம இப்போ கடைசியாக இதுக்கு த்ரெட் போட்டு முடிச்சா அவ்வளோதான். சூப்பராக இருக்கு இல்லையா? நீங்களும் இது பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். ஒரு நாட் போட்டோம்னா தட்ஸ் ஆல். இதை நீங்கள் டெய்லியுமே வந்து படிங்க. காலந்து சும்மா நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் இதையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். That's all ready. Super. Okay குட்டீஸ், நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். Bye.
நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம். நம்ம இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இன்னொரு கிராஃப்ட் பண்ணோம், அதெல்லாம் பார்த்தீங்களா? இது ஒரு செகண்ட் கிராஃப்ட், செகண்டு பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்டு பார்ட்டு, அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அதில் வசனம் எழுதி டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணலாமா? இப்போ ஒரு ரவுண்ட் போட்டு அதில் கட் பண்ணணும். இப்படி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணணும். பார்த்து கட் பண்ணுங்க. இன்னும் கட் பண்ணணும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் நம்ம டே எழுதி வசனம் எழுதணும். இதில் குட்டி வசனம், பெரிய வசனம் எல்லாம் மொத்தம் 10. இப்போ நம்ம இதெல்லாம் கம் வச்சு ஒட்ட போகிறோம். பார்க்க இதில் ஒட்டலாம். இப்போ இதில் 10 பீஸ் இருக்குது. இதில் கண் வரைஞ்சி, இதில் வசனம் எழுதி, இதில் எல்லாத்தையும் வசனம் எழுதி நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாமா? சரி, இப்போ நம்ம கம் எடுத்துக்கலாம். இதை ஒட்டலாம். ஒரு நேரம் தான் எடுக்கும். பார்த்து பண்ணுங்க. நேரம் எடுக்கும். நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். கொஞ்சம் காயட்டும். இது காயட்டும். இது முகம் வரைஞ்சிடலாம். முகம் வரைஞ்சாச்சு.
இப்போ இதில் வசனம் எழுத போகிறோம். ஆவலாக இருக்குங்க. வர கற்றுக்கொண்ட மனப்பாட வசனத்தை நம்ம இப்போ இந்த கிராஃப்டில் எழுதலாம். எபேசியர் 4:32. ஃபர்ஸ்ட் பீஸில் வந்து நம்ம ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் எழுதலாம். அடுத்த பீஸில் தயவாயும். அடுத்த பீஸில் மன உருக்கமாயும். அடுத்த பீஸில் மன உருக்கவுமாய் இருந்து. கிறிஸ்துவுக்குள் அடுத்த பீஸ்ல தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. கமா நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ இந்த வசனம் இருக்கிற இருப்பிடத்தை வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். எபேசியர் 4:32. இப்போ நீங்கள் என்னோட சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கவுமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. இப்போ இந்த இது முடிச்சதுக்கப்புறம் த்ரெட்டு வச்சு நீங்கள் வால் ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். த்ரெட் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கட் பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து காயட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து கலர் பண்ணலாம், டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கலர் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொருக்கும் கலர் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து
மாதிரி நீங்கள் கலர் கொடுக்கலாம். அப்படியே லைட்டாக நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ் வச்சு நீங்கள் எப்படி கொடுங்க. இந்த மாதிரி அழகான கேட்டர்பில்லர் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கெட்ச் வச்சு பார்டர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. கண்ணுக்கும் போடுது, கண்ணுக்கு வாய். அழகான ஒரு கேட்டர்பில்லர் மெமரி வர்ஸ் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் வந்து தொங்க விட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தராகிய தேவன் உதவுகிறார். கர்த்தரிடம் இந்த நபர் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன் இந்த கடிதங்களை இவர் ஏன் வைத்திருக்கிறார்? இவருடைய பெயர் எசேக்கியா. இவர் இஸ்ரவேலின் 2 கோத்திர யூதா தேசத்தின் ராஜா. இவர் பயங்கரமான பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார். ஏனென்றால் அசீரிய படைகள் 10 கோத்திர இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஏற்கனவே அழித்து விட்டன. ஜனங்கள் மிக மோசமானவர்களாக இருந்ததால் கர்த்தர் அதை அனுமதித்தார். இப்போது அசீரிய படைகள் இந்த 2 கோத்திர ராஜ்யத்துடன் போர் செய்ய வந்திருக்கின்றன. அசீரிய ராஜா இப்போதுதான் எசேக்கியா ராஜாவுக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதங்களையே கர்த்தருக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார். அந்த கடிதங்களில் கர்த்தரை பற்றி கேலியாக எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா சரணமடையும்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய தேவனே, அசீரிய ராஜாவிடமிருந்து எங்களை காப்பாற்றும். அப்போது நீர் ஒருவரே தேவன் என்று எல்லா தேசத்தாரும் தெரிந்து கொள்வார்கள் என்று ஜெபித்தார்கள். எசேக்கியாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளிப்பாரா? எசேக்கியா கர்த்தருக்கு பயப்படுகிற ராஜா. இஸ்ரவேலின் 10 கோத்திர ராஜ்யத்தின் கெட்ட ராஜாக்களை போன்றவர் அல்ல. தன்னுடைய கெட்ட அப்பாவான ஆகாஸ் ராஜாவை போன்றவரும் அல்ல. கர்த்தரின் சட்டங்களை எல்லாவற்றிற்கும் எசேக்கியா கவனமாக கீழ்ப்படிந்திருக்கிறார். அதனால் எசேக்கியா ஜெபித்து முடித்ததும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் ஒரு செய்தியை அவருக்கு அனுப்புகிறார். அதாவது, அசீரிய ராஜா எருசலேமுக்குள் வரமாட்டான். அவருடைய படை வீரர்களில் ஒருவனும்
எருசலேமின் அருகில் கூட வரமாட்டார்கள். நகரத்தின் மீது ஒரு அம்பையும் எய்ய மாட்டார்கள். இங்குள்ள படத்தை பார். செத்து போயிருக்கும் இந்த படை வீரர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? இவர்கள் அசீரியர்கள். கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். அந்த தேவதூதன் ஒரே ராத்திரியில் 1,85,000 அசீரிய படை வீரர்களை கொன்று போட்டார். அதனால் அசீரிய ராஜா போர் செய்யாமல் தன் தேசத்துக்கே திரும்பி போய்விட்டான். இப்படியாக யூத ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டது. சிறிது காலத்திற்கு ஜனங்கள் சமாதானமாக வாழ்ந்தார்கள். ஆனால் எசேக்கியா இறந்த பின்பு அவருடைய மகன் மனாசே ராஜாவாகிறார். மனாசேயும் அவருடைய மகன் ஆமோனும் மிக மோசமான ராஜாக்கள். அதனால் மறுபடியும் தேசத்தில் பயங்கர குற்றச்செயல்களும் வன்முறைகளும் அதிகரிக்கிறது. ஆமோன் ராஜாவை சொந்த வேலைக்காரர்களே கொலை செய்து விடுகிறார்கள். பிறகு அவருடைய மகன் யோசியா யூத ராஜ்யத்திற்கு ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். அம்மாயின்